திரு தமிழ்மணி, 3 தலைவனுடைய பரப்புரைக்கு போகாமல் நெருக்கடி கொடுக்கப்படுவதாக சொல்லக்கூடிய விஜயனுடைய நிலைப்பாட்டையும் எப்படி பார்க்கலாம் சார்? பரப்புரைன்னு பெரிதாக எதுவுமே நடக்கலைன்னு என்னோட சொந்த கருத்து சார். பயங்கரமாக போயிட்டு இருக்குன்றாங்க. தனிப்பட்ட தாக்குதல்கள் வரைக்கும். அதான் கரெக்ட், அதான் இல்லைங்கிறேன். அது நடக்குது, நான் மறுக்கவே இல்லை அதை சார். இன்னது நான் செய்வேன், இன்னது செய்திருக்கிற நேற்று வரைக்கும் எல்லா கட்சிக்கும் நான் கட்சி வித்தியாசம் பிரித்து சொல்லலை. நாளை இன்னது செய்வேன், எக்கானமியை இப்படி உயர்த்துவேனா, இவ்வளவு கடன் இருக்குது தமிழ்நாட்டுக்கு, இந்தியாவிலேயே வெட்கி தலைகுடுகிறோம், இந்த கடனை 5 வருஷத்தில் அடைப்பேன், இவ்வளவு லஞ்ச லாவண்யம் இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆளுங்கட்சி சொல்லாத, இயற்கை மற்றவர்கள் எல்லாம் சொல்கிறாங்க. நானே அதை ஃபீல் பண்ணுறேன் பர்சனலாக. கண்ட்ரோல் பண்ண முடியல இந்த கவர்மெண்டால். ஒரு தடவை சொல்லுங்கள் திரு ஸ்டாலினை, கரெக்ஷன் கமிஷன் சொல்லுங்கள். ஏன் சொல்ல மாட்டார்? இப்போ தன்னை குறிக்கும் மக்கள் இவர் தான் நினச்சிக்குவாங்க அந்த வார்த்தையை. 500 தடவை ஒரு நாளைக்கு சொல்லிக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி ஒரே ஒரு தடவை சொல்ல மாட்டார். போட்டு நான் தப்பு சொல்லலை. எனவே தரம் தாழ்ந்து போய்விட்டதுங்கிறதுல எனக்கு 2வது கருத்து மறுக்கலை எல்லா வகையிலையும். சரி, என்ன பிரச்சனை பண்ணுறீங்க நீங்கள்? ஒருத்தர் சொல்கிறாரு விவசாயி எல்லாம் அரசாங்க செலவுனா மாற்றிடுவேன். அதாவது 1% வாய்ப்பு இருக்கா சார்? இந்த காதலிக்கக்குள்ளே காதலிக்கிட்டு சொல்லுவோம், அவளை வர்ணிச்சு அது இதுன்னுட்டு. தாலி கட்டிட்டா அவளை வச்சு குத்தனம் பண்ணுமே, இதெல்லாம் செய்யணுமே, எவனும் யோசிக்க மாட்டான். அதுதான் இப்போ அரசியல் தலைவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் நிலவு இல்லை ஒன்று தெரியுமா உனக்கு? நீ வெளியே வந்து விட்டாய் கண்ணே, அதனால் நிலவு ஓடி ஒளிந்து கொண்டது. அப்போ அழகாக இருக்கும் கேட்குறதுக்கு. தாலி ஈழி கட்டி குடுத்தனம் பண்ணிச்சுன்னு வச்சுங்க, சோறு போட வக்கில்லை உனக்கு அவளுக்கு. இதைத்தான் எல்லா அரசியல்வாதிகளும். இவர் என்ன சொல்கிறாரு? இனி ஆணுக்கும் பஸ்ஸு ஃப்ரீ. நான் 1000 ரூபா கொடுத்தேன்னா 2000 ரூபா கொடுக்குறேன், 3000 ரூபா. சரிங்க, இது அரசியலாக மக்களை காப்பாற்றுறதா சார்? இது இவ்வளவு கடனை வச்சுக்கிட்டு எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறாங்க. யாரை எம்பவர்மெண்ட்டு? இல்லை, மகளிருக்கு உங்களை எம்பவர்மெண்ட்டு, அரசியல் கட்சியே எம்பவர்மெண்ட் ஓட்டு கிடைக்குமான்னு பார்க்குறீங்க. அதுக்கு அடுத்து வர வேணும்னு சொல்லுவான், பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட மாட்டோம், எந்த சந்தில் இருந்தாலும் உங்கள் வீட்டில் கொண்டு ஃப்ரீயாக இறக்கி விடுவோம். யாராக இருந்தாலும் நான் இன்னும் எனக்கு சித்தப்பா இப்பெல்லாம் கிடையாது சார். செக்ரட்டேரியட் பஸ் நீங்கள் கொடுங்க, பெண்களோ ஆண்களோ டிசர்விங்கு கொடுங்க. நான் கும்பிட்றேன் உங்களை. நான் ஒரு இளநீ விற்கிற பொம்பளை கரெக்ட், தப்பு இல்லை. செருப்பு தைக்கிற கூலி தொழிலாளி கொடுங்க. செக்ரட்டேரியட் ஒரு சர்வீஸ் உண்டு தெரியுமில்ல உங்களுக்கு, எல்லா அது ஃபுல்லாக ஃப்ரீ. 1.5 லட்ச ரூபா சம்பளம். அடுக்குமா? என் காசை வாங்கி நான் கட்டுற டாக்ஸை வாங்கி 90,000 ரூபா 1.25 லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிற டெப்டி செக்ரட்டரிக்கும் அவங்களுக்கு கார்டு கிடையாது சார். செக்ரட்டரி லெவலில் உண்டு, ஒரு ஜாயின்ட் செக்ரட்டரி லெவலில் கிடைக்கும், மற்றபடி கார்டு கிடையாது அவங்களுக்கு. அந்த பஸ்ஸு பூரா ஃப்ரீ. மற்றவங்களுக்கு தெரியாது. அதை இப்போ ஆணும் அதிகாரிகளும் அதே ஜாயின்ட் செக்ரட்டரி செக்ரட்டரி. என்ன நியாயம்? அடுத்து சொல்கிற மாதிரி வீட்டில் கொண்டு விடுறது தான். எனவே உங்கள் யாருக்கிட்டையும் ஒரு கான்கிரீட் ப்ரோக்ராம் என்ன செய்யணும்னு. தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ, தமிழ்நாடு உரிமைகளுக்காக நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு திரு ஸ்டாலின் சொல்லிகிட்டே இருக்கிறார்ல, தொடர்ச்சி அதுதான் அவரோட மெயின் தீமாக இருக்குது. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு திருடும், தமிழ்நாடு மாட்டும். என்ன நேருவுக்கு என்ன செஞ்சீங்க? பதிலாக சொன்னார் அவரை. கேஸ் போட சொல்லி ஃபர்ஸ்ட் கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் சொல்லிட்டான், எஃப்ஐஆர் போடுன்னு. உங்களுக்கு பொறுப்பு உங்கள் அமைச்சர் மேலே 1000 கோடி ரூபா நீங்கள் உங்கள் அமைச்சராக வச்சுருக்கீங்க. இப்போ சீட்டு கொடுத்துருக்கீங்க அவருக்கு. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு திருடும், தமிழ்நாடு மாட்டிக்கொள்ளும். இல்லை, மத்திய அரசு வந்து எந்த உரிமையும் கொடுக்காம இருக்குது, மும்மொழி கொள்கையை திணிக்குது. இன்னைக்கு கூட மகாராஷ்டிரா முதலமைச்சர் இங்கே வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட்டால் மெட்ரோ கிடைக்கும்னு பிளாக்மெயில் பண்ணுறீங்களான்னு கேட்குறாரு. மும்மொழி கொள்கைன்னா என்னையா? அதில் இந்தி உண்டுன்னு தெரியுமா இருக்காது?
நீங்கள் சொல்லுங்கள் சார். எது வேணாலும் படிக்கலான்னு இருக்கு, ஆனால் மறைமுக இந்தி திணிப்புங்கிறது தான் அவங்களுடைய ஸ்டாண்ட். நீங்கள் எதை வேணால் சொல்லலாம். மறைமுகமாக தமிழ் மொழியை கொலை செய்ய போகிறாங்கன்னு கூட சொல்லி கைதட்டல் வாங்கலாம். இல்லை ஆமாம் சார். எது சார் ஒரு மினிஸ்டரு தான் புள்ள பொய் சொல்லி கொடுக்குறான், அவன் சொல்கிறான் ஸ்பானிஷ் படிக்கிறேன்னு. இல்லை என் புள்ள அதை அவசர மைக்கை காமிச்சோன்னா அவர் தான் கல்வித்துறை அமைச்சர். எவ்வளோ மானம் கேட்டுது. நான் யோசிச்சு பாருங்க சார். அதை நீங்கள் தமிழை வளர்க்குறீங்களா சார்? உங்கள் கட்சி பேர் திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ் முன்னேற்ற கழகமா? திராவிடங்கிறது எத்தனை மொழி சேர்ந்தது? தமிழ்நாட்டில் இன்னைக்கு குறைஞ்சது 40% தெலுங்கு உண்டா இல்லையா? ஏன் அடுத்த வீட்டுக்காரன் தெலுங்கு, எழுத்த வீட்டுக்காரன் தெலுங்கு. அவன் தெலுங்கு தான் அவனுக்கு தாய்மொழி. கன்னடம் இருக்கான் தமிழ்நாட்டில், மலையாளி இருக்கான். அதை அவனை படிக்க விடு. தமிழ் ப்ளஸ் தெலுங்கு, தமிழ் ப்ளஸ் மலையாளம் படியே. அதான் வீட்டிலே பேசுகிறாங்களே, படிக்கணும். பாடம் இல்லை சார். இதாவே எழுத்து பல இடத்துல கிடையாது சார். பேசுகிறாங்க, நீ சொல்கிறது உண்மைதான். சரி, திராவிட மொழிகளை படிக்க விடு. யார் உன்னை வேணாங்கிறா? நீ ஏன் உன்னை கண்டுபிடிச்சி பூதம் வருதுன்னு சொல்லி ஹிந்தி திணிக்கிறான்? என்ன சார் அது? இன்னொன்று, மோடி வந்தால் நாங்கள் 200 ஜீட் செய்ப்போம். ஸோ நீங்கள் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை. நாங்களே ஜெயிச்சிருவோம், அவர் வந்தால் இன்னும் எங்கள் வெற்றி வாய்ப்பு உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாங்க, அவர் வந்தால் தான் உறுதி செய்யப்படும். நீங்கள் சொல்கிற வார்த்தையை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். ஒன்றும் நீங்கள் ஒன்றும் பெரிய வித்தியாசப்பட்டுல சார். என்கிட்ட கன்ஃபார்ம் ஆகும்னு தமிழில் சொல்லியிருக்கீங்க. உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையே சார்? உன் கனவு என்ன? ஒரு முன்னாள் எம்எல்ஏ அறிவாலயத்தில் போய் இவரை பார்க்கணுங்கிறான். முன்னாள் எம்எல்ஏ, அது அவன் கனவு. அவன் சட்டசபையில் போய் கேட்டிருந்தா செக்ரட்டேரியட்டில் அப்பா வராதராங்க, அங்கே கட்சி ஆஃபீஸில் நியாயம் நான் ஏற்றுக்குவேன். உள்ளே விட மாட்டேங்கிறீங்க. அரை மணி நேரம் தகராறு பண்ணி கீழ்ச்செறிகிறான். அப்புறம் அவனை கூப்பிட்டு சொல்கிறீங்க நீ எப்போ வேணா என்ன பார்க்க. அதான் சார் அவன் கனவு. ஒரு முன்னாள் எம்எல்ஏ உங்களை பார்க்க முடியல. நீங்கள் எங்கே இருக்கீங்க? உங்கள் கட்சி ஆஃபீஸில் வந்து பார்க்க முடியல உங்களை. உன் கனவு என்ன சொல்லு. என்ன சார் ஸோ இதெல்லாம் வெறும் பேச்சுகள், அலங்கார பேச்சுகள். 100% அலங்கார பேச்சுக்களை வைத்து சார் ஒன்றே சொல்லி முடிச்சிடுறேன் சுருக்கமாக. இது பார்க்கும்போது இவர் சிறந்த நடிகரா அவர் சிறந்த நடிகரான்னு எல்லா கட்சியிலையும் யாரோ ஒருத்தருக்கு நெருக்கடி கிருக்கடிலாம் சொன்னீங்க. விஜய் அவர் வெளியே வர விரும்பலை. அவருக்கு சில பல பிரச்சனைகள் இருக்கு. வேண்டாம், 6 மணிக்கு மேலே வர முடியாத பிரச்சனை அவருக்கு இருக்குது. நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க? நீங்கள் ஏன் அந்த முடிவுக்கு வரீங்க சார்? சோஷியல் மீடியா பூரா இருக்கு. சோஷியல் மீடியாவில் மரியாதை கருதி மரியாதை கருதி அந்த லிமிட்டோட நிறுத்திடலாம். ஓகே, ஆம், அதோட அவ்வளோதான் தவிர்க்கிறேன் நான். அதுக்கு என்ன பண்ண பாருங்க, இவர் போகிற இடத்துலலாம் முந்தா நாள் தர்பூசணி பழத்தை எடுத்து அடிக்கிறான். அதில் ஒரு சின்ன வெடிகுண்டு வச்சு ஒருத்தன் போட்டிருந்தான்னா உன் ரசிகர் தானே அவன் அடித்தவன். அப்போ போகாமல் இருக்கிறதே கரெக்டுன்னு சொல்ல வர்றீங்களா? உன் ரசிகர் உன்னை வர அனுமதிக்க மாட்டேங்கிறான். கட்சியெல்லாம் போலீஸ்கார கார்பரேஷனை சொல்கிறதுங்கிறதெல்லாம் ஊரை ஏமாத்துகிற விஷயம். ஏறுறான், உன் கார் மேலே ஏறி நின்றுக்கிறான். உன் ரசிகன். உன் ரசிகனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீ என்ன கவர்மெண்ட் நடத்துவ? இங்கே பாருங்கள், ஒன்று தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அமைச்சர் தான் ஊழல் பண்ணி ஜெயிலுக்கு போனார். தெரியுமா உங்களுக்கு? சசிகலா விட்டுருங்க, நம்ம அமைச்சர் இல்லை. ஒரே ஒரு இவங்களுக்கும் தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஒரே ஒரு அமைச்சர் மட்டும்தான் ஊழலுக்காக சிறை சென்றவர். அவருக்கு சீட்டு கொடுத்துருக்கிறது விஜய். குழுமணி கிருஷ்ணன் ஒருத்தர் தான் ஜெயிலுக்கு போனார். இல்லைன்னு சொல்லுங்க யாரையாவது.